எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. ஸோ நீங்களே வந்து டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐபேட் வந்து வாங்க போகிறதா பிளான் பண்ணீங்க, இல்லை வந்து இப்போ தான் ஒரு ஐபேட் வந்து வாங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க, இல்லை வந்து என்ன இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். என்னென்னா ஐபேட் வந்து எனக்கு பர்சனலாக எவ்வளோ ஒரு ஃபேவரட்டான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐபேட் 9th ஜென்ரேஷன் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 மந்த்ஸ் வந்து நம்ம ஐபேட் 9th ஜென்ரேஷன் வந்து என்னோட டேப்லெட்டாக வந்து நான் யூஸ் பண்ணேன். எனக்கு அந்த டிவைஸ் வந்து பர்சனலாக ரொம்ப 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 ஒரு பிடிச்ச டிவைஸ். ஏன்னா செம்ம போர்ட்டபுளாக இருக்கும், லைட் ரூம், ஃபோட்டோஷாப் எல்லாமே வந்து அதில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த டிவைஸில் ரெண்டு குறை தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்மளுக்கு லைட்னிங் போர்ட் வந்து இருந்துச்சு. ஸோ யூஎஸ்பி டைப் சி இல்லாதனால என்னால் ஹார்ட் டிரைவ் அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ரெண்டாவது குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து லைட் ரூம் இருந்துச்சு, ஃபோட்டோஷாப் இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு ஃபைனல் கட் ப்ரோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் மட்டும் நமக்கு வந்து இல்லை. ஸோ அது வந்து எனக்கு நீண்ட நாளாக ஒரு குறை மட்டும் இருந்துச்சு. ஸோ ஃபைனல் கட் ப்ரோவும் அதில் வந்து கொடுத்துருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பல தடவை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ரிவ்யூலலாம் அதை வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி ஆப்பிள் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக ஐபேட்ஸ்க்கு வந்து ஃபைனல் கட் ப்ரோ வந்து நம்மளுக்கு லான்ச் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து செம்ம சந்தோஷமாயிட்டேன். ஃபைனல் கட் ப்ரோ வந்து ஆப்பிள் வந்து ஃபைனலாக வந்து ஐபேட்க்கு லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்து ஒரு சோகமான விஷயம், ஆப்பிள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் சீரிஸ் சிப்செட் இருக்க ஐபேடில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபைனல் கட் ப்ரோ வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 9th ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஏ சீரிஸ் சிப்செட் தான் இருந்துச்சு. அதில் வந்து நமக்கு எம் சீரிஸ் சிப்செட் வந்து இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஜென்ரேஷன் ஐபேட் வந்து நான் விற்றுட்டேன். விற்றதுக்கப்புறம் ஒரு எம் சீரிஸ் ஐபேட் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப வந்து தேடிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து பட்ஜெட் வந்து பெருசாக எக்ஸ்ட்ரா வந்து காசு போட தேவையில்ல. ஏதாச்சும் ஒரு நல்ல டீல் வந்து கிடச்சா செகண்ட் ஹேண்டில் கூட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக நிறையா தேடினதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மூலியமாக ஒரு சூப்பரான ஒரு டீல் வந்து கிடச்சிது. ஸோ ஐபேட் ஏர் 5th ஜென்ரேஷன் 256 GB வந்து நம்மளுக்கு வைஃபை வேரியன்ட் வந்து ஒரு செம்ம அட்டகாசமான டீல் வந்து கிடச்சிது. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐபேட் ஏர் 5th ஜென்ரேஷன் வந்து செம்ம வர்த் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 256 GB வெர்ஷன். ஸோ உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபேட் ஏர் 5th ஜென்ரேஷன் 256 GB வந்து நான் அவங்க கிட்ட வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து பயங்கரமான ப்ரைஸாக வந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு செம்ம டீல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பர்ச்சேஸ் பண்ணும்போதே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆப்பிள் பென்சில் வந்து யூஸ் பண்ணல, ஆனால் இதில் வந்து ஏன் தெரில ஆப்பிள் பென்சில் மட்டும் நம்மளுக்கு வந்து கனெக்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்லி தான் வந்து கொடுத்தாரு. ஸோ நான் அப்போ கூட யோசித்தேன், சரி ஆப்பிள் பென்சில் வந்து நம்மளுக்கு நான் வச்சுருந்தேன். ஆப்பிள் பென்சில் வந்து ஆப்பிள் பென்சில் வந்து நான் பயங்கரமாக ரொம்ப அதிகமாகலாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் எப்போ யூஸ் பண்ணேன்னா ஃபோட்டோஷாப்பில் மட்டும்தான் ஆப்பிள் பென்சில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி நம்ம பார்த்துக்கலாம், ஆப்பிள் பென்சில் வந்து நம்ம என்ன பிரச்சனைன்னு பார்த்து நம்ம வந்து ரிப்பேர் கூட பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ப்ரைஸுக்கு இந்த ஐபேட் ஏர் 5th ஜென்ரேஷன் அதுவும் 256 GBலாம் கண்டிப்பாக வேறு எங்கேயுமே வந்து நமக்கு கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நான் இந்த ஐபேட் ஏர் 5th ஜென்ரேஷன் வந்து நான் அவர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட கஸ்டமர் கேர் கிட்ட வந்து நான் கால் பண்ணி வந்து பேசினேன். ஸோ என்ன கால் பண்ணி பேசினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த ஐபேட் ஏர் நான் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி வந்து நமக்கு கரெக்டாக முடிஞ்சு ஒரு மாதம் என்ன தான் வந்து ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வாரண்ட்டி முடிஞ்சு ஒரு மாதம் வந்து நம்மளுக்கு ஆயிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து அவர் போடவே இல்லை. ஸோ நான் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஐபேடில் வந்து நம்மளுக்கு வாரண்ட்டியும் இல்லை, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கேர் ப்ளஸும் நம்மளுக்கு வந்து இல்லை. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஆப்பிள் பென்சில் வந்து கனெக்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக வந்து ஆப்பிளோட கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணேன். ஸோ ஆப்பிளோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்து போங்க. சர்வீஸ் சென்டருக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணிவிட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி எந்த சர்வீஸ் சென்டருக்கு போகணும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு நியரஸ்டான சர்வீஸ் சென்டர் வந்து சென்னையில் விஆர் மாலில் ஆப்ட்ரானிக் சர்வீஸ் சென்டர் இருக்குது, அங்கே வந்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து சென்னையில் விஆர் மாலில் இருக்க சர்வீஸ் சென்டருக்கு வந்து போய் டிவைஸ் வந்து கொடுத்தேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டிவைஸில் வந்து ஏதாச்சும் டேமேஜ்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணாங்க. டிவைஸில் வந்து ஒரு டேமேஜும் இல்லை, வேறு லெவலான கண்டிஷன் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு செட்டிங்ஸ் வந்து ரீசெட் பண்ணி பார்த்தாங்க. செட்டிங்ஸ் வந்து ரீசெட் பண்ணதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து ஆப்பிள் பென்சில் வந்து வேலை செய்யலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸை வந்து ஃபுல்லாக வந்து
வந்து ஃப்ளாஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு iOS வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷ் பண்ணாங்க. ஃபுல்லாக ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பென்சில் வந்து நம்மளுக்கு கனெக்டே வந்து ஆகவே இல்லை. ஸோ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஹார்ட்வேர் இஷ்யூ தான் வந்து இருக்குது. ஸோ ஆப்பிள் பென்சில் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆப்பிள் சைட்லேருந்து தான் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஐபேடில் வந்து நம்மளுக்கு வாரண்டியும் வந்து முடிச்சிருச்சு. அதே சமயத்தில் ஆப்பிள் கேர் ப்ளஸும் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக வந்து இல்லை. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, நான் கஸ்டமர் கேர்கிட்ட திருப்பியும் கால் பண்ணி கேட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த விஆர் மால்லேயே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு ஐபேடை கொடுத்துட்டு போயிடுங்க, நாங்கள் வந்து பேசிக்கிறோன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி நானும் வந்து ஐபேடை வந்து கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்து ரெசிப்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேஸாக பார்த்தீங்கன்னா ஐபேட் வந்து அப்ராக்சிமேட்டாக அவங்க கிட்ட தான் வந்து இருந்துச்சு. ஸோ நானும் ஆப்பிளோட கஸ்டமர் கேர் கிட்ட வந்து கால் பண்ணி பேசிகிட்டே இருந்தேன். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செக் பண்ணாங்க. நம்ம சைட்லேருந்து ஏதாச்சும் டேமேஜ் வந்து பண்ணியிருக்கோமா, ஸ்க்ரீன் வந்து சரியாக இருக்கா, ஏதாச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இருக்கா, டென்ட் இருக்கா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து செக் பண்ணாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்சு இல்லாட்டி ஒரு டென்ட் எதுவுமே நம்மளுக்கு வந்து இல்லை. ஐபேட் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஜென்யூனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேரும் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக என்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து நெஞ்சே வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பிரச்சனை இருக்குது, உங்கள் தப்பும் இல்லை அப்படின்னு வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து ஐபேடை ரிப்பேரே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த டேமேஜும் பண்ணல, எனக்கு வித்தவரும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு டேமேஜும் வந்து பண்ணல. ஆனால் அவருக்கு வந்து தெரியல வாரண்டியில் போய் இதை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மாற்றாமல் அப்படியே வந்து ஐபேட் வந்து வச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, 40,000 வந்து கட்ட சொல்கிறாங்க. ஆமாங்க, 40,000 வந்து கட்டினா புது ஐபேட் வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் வந்து கேட்டேன், சரி 40,000 வந்து நான் பே பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக வந்து நான் 5,000 ருபீஸ் பே பண்ணுறேன், இல்லை 6,000 ருபீஸ் வந்து பே பண்ணுறேன், எனக்கு உள்ள என்ன பிரச்சனை இருக்கோ அதை பார்த்து சரி பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டால் ஒரே வார்த்தை தான் ஆப்பிள் கஸ்டமர் கேர்லையும் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பிளோட சர்வீஸ் சென்டர்லையும் சொல்கிறாங்க, ஆப்பிள் வந்து ஐபேடை ரிப்பேரே பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற காசை கொடுத்துட்டு நீங்கள் வந்து புது ஐபேடாக தான் மாற்றிக்க முடியும், இது இல்லாமல் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு 2 ஆப்ஷன் தான் வந்து கொடுத்தாங்க. எதர் இந்த ஐபேட் வந்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி 40,000 கொடுத்துட்டு இந்த ஐபேடை கொடுத்துட்டு புது ஐபேட் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு புது ஐபேட் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் தப்பி தவறி வந்து வாரண்டியில் இருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து ஆப்பிள் சைட்லேருந்து பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு ஐபேட் வந்து மாற்றி கொடுப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து கீழே கிளாஸை உடச்சிட்டீங்க, இல்லை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பட்டன் வந்து உடச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களால் வந்து எதுவுமே வந்து ஆப்பிள் வந்து ரிப்பேர் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து முழு காசை கொடுத்து அவங்க எவ்வளோ காசு சொல்கிறாங்களோ அந்த காசை கொடுத்து புது ஐபேட் தான் வாங்கி ஆகணும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப காண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன பிரச்சனை தான், அதுக்கு எதுக்கு நான் முழு காசு வந்து கொடுக்கணும், அதுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் கேட்டால் ஆப்பிள் வந்து நமக்கு ரிப்பேரே வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ஐபேட் வந்து வாங்குறீங்கன்னா முடிஞ்சால் ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து நீங்கள் ஐபேடை வாங்கினா 60 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் போடணும். ஸோ 60 டேஸ்க்குள்ளே போட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு உங்கள் ஐபேட் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். ஸோ இந்த 2 வருஷத்தில் நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐபேட் வந்து நீங்கள் கீழே போட்டு கிளாஸ் உடச்சா கூட உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 3,900 ருபீஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து புது ஐபேட் வந்து ஃப்ரீயாக வந்து அந்த ரீப்ளேஸ் வந்து நமக்கு கட்டி கொடுப்பாங்க. அது இல்லாமல் உங்ககிட்ட வந்து ஆப்பிள் பென்சில் இருக்குது, இல்லாட்டி உங்ககிட்ட வந்து வேறு ஏதாச்சும் ஆக்சசரிஸ் இருக்குது, அந்த ஆக்சசரிஸ் நம்மளுக்கு வந்து உடஞ்சி போனால் கூட நமக்கு வந்து ஜஸ்ட் 2,500 கொடுத்தா பார்த்தீங்கன்னா புது ஆக்சசரி வந்து கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு 2 வருஷத்துக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஆப்பிள் வந்து நமக்கு கவர் வந்து பண்ணுறாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு கவர் பண்ணும்போது நீங்கள் ஒரு 10 தடவை உடச்சா கூட 10 தடவையும் அந்த ஜஸ்ட் வந்து அந்த ஃபீயை மட்டும் நீங்கள் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புது ஐபேட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ என் கேஸில் வந்து ஒருவேளை நான் வாங்கின ஆள் வந்து ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து போட்டிருந்தாருன்னா எனக்கு வந்து ஃப்ரீயாகவே கூட மாற்றி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவர் ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து போடாதனால எனக்கு வந்து இப்போ வந்து 40,000 கட்டினா தான் ஐபேடை வந்து மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஐபேட் வந்து மாற்றாமல் நான் வந்து லாஜிடெக்கில் வந்து கிரேயான் வந்துருக்கு, அந்த கிரேயானே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐபேடை வந்து நான் 1,000 ருபீஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு அந்த ஃபீ பே பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக 2 விஷயம் அங்கே
ஸோ நான் சொன்னபடி எதர் வந்து நீங்கள் ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஆப்பிள் கேர் ப்ளஸோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நார்மல் ஐபேட் 9th ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஐபேட் வாங்கியிருக்கீங்க, இல்லாட்டி ஐபேட் மினி வந்து வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹7,500 வரும். ஐபேட் ஏர் சீரிஸில் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹9,500 வரும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீதி ஐபேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இங்கே காஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து 60 டேஸ்க்குள்ளே போடணும். உங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து கவர் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான விஷயம் தான். உங்களால் வந்து ஐபேட் வந்து ரிப்பேரே பண்ண முடியாது. புது ஐபேட் தான் நீங்கள் வந்து காசு கொடுத்து வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஆப்பிள் கேர் ப்ளஸ் போட்டுக்கிட்டு 2 வருஷத்துக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகிட்டு புது ஐபேட் வந்து சீப்பாக வந்து மாற்றிக்கலாம். ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து நீங்கள் போடலன்னா என்னபடி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் வந்து கேட்கலாம், ஸோ இந்த ஆப்பிள் கேர் ப்ளஸ் போடாமல் நான் வந்து வெளியில் கடையில் கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னாலையும் கடையில் கொடுத்து வந்து மாற்றிக்க முடியும். ஆனால் கடையில் கொடுத்து மாற்றிக்கிட்டு அது வந்து எந்த அளவுக்கு ஜெனியூனான பார்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. அதே சமயத்தில் நீங்கள் வந்து வாரண்டியில் இருக்கும்போது வெளியில் கடையில் கொடுத்து நீங்கள் மாற்றினீங்கன்னா அவ்வளோதாங்க. ஆப்பிளில் வந்து உங்களுக்கு வாரண்டி கூட வந்து நம்மளுக்கு வாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்கள் வந்து வெளியில் மாற்றினால உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனை வந்தாலும் வாரண்டியும் நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறதில்ல. ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா வெளியிலையும் வந்து மாற்ற முடியல. ஸோ எனக்கு ஐபேட் வந்து கண்டிப்பாக பர்சனலாக ரொம்ப 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 பிடிச்ச டிவைஸ். ஆனால் இந்த மாதிரி ஆப்பிள் வந்து நான் டிவைஸை ரிப்பேரே பண்ண மாட்டேன். எதர் ஆப்பிள் கேர் ப்ளஸ் வாங்கு, இல்லாட்டி வந்து நீங்கள் முழு காசை கொடுத்து ஐபேட் வந்து மாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து எனக்கு கண்டிப்பாக செம்ம காண்டாகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஆப்பிள் கேர் ப்ளஸ் வாங்குவீங்களா, இல்லை ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து நான் வாங்க மாட்டேன், நான் வந்து ரிஸ்க் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறேன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கமெண்ட்ஸ் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.